கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. 139 சங்கீதம் 3வது வசனத்தில், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். இது சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய அனுபவம் நிறைந்த வார்த்தைகள். அவர் அனுபவித்து சொல்கிறார், நான் நடந்தாலும் உம்முடைய பிரசன்னத்தை நீர் சூழ்ந்திருக்கிறதை உணர்கிறேன், நான் படுத்திருந்தாலும் நீர் என்னை சூழ்ந்திருக்கிறதை நான் உணர்கிறேன். எனக்கு பகலிலும் பாதுகாப்பு நீங்கள் தான் ஆண்டவரே, இரவிலும் பாதுகாப்பு நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இந்த நாள் வரைக்கும் பகலிலும் இரவிலும் இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் பாதுகாத்தது போல இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். ஆமென். உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வருகிறார், உங்கள் வியாபாரத்தை பாதுகாத்து வருகிறார். விசுவாசத்தோடு சொல்லுவோம், கர்த்தர் என்னை சூழ்ந்திருக்கிறார், கர்த்தருடைய பிரசன்னம் என்னை சூழ்ந்திருக்கிறது. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் கர்த்தர் என்னை பாதுகாத்து வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் எத்தனை விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், சஞ்சலங்கள் நிறைந்த சூழ்நிலை இருக்கிறது. இவைகளின் மத்தியிலே கர்த்தர் நம்மை விசேஷித்த விதமாய் பாதுகாக்கிறார் என்றால் அவருடைய கிருபையினாலே, அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் பாதுகாத்து நடத்துகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களையும், உங்கள் தொழிலையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினாரோ, வனாந்தர பாதையிலே அவர்களோடு கூட கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி அற்புதமாய் நடத்தினார். அவர்கள் எத்தனையோ பிரச்சனைகள் வந்த போதிலும் கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை, தாங்கினார், தப்புவித்தார், ஏந்தினார், அருமையாய் நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து நடத்தினார். அதே போல இன்றைக்கும் உங்களை நடத்துவார். தாவீதினுடைய இந்த வார்த்தை யோசிக்கிற போது தாவீது எவ்வளவு நெருக்கப்பட்டிருப்பார் பாருங்கள். அவர் காடுகளில், மலைகளில், அரணிப்பான இடங்களிலெல்லாம் தங்கினார். சவுல் அவரை துரத்தி கொண்டிருக்கிறான், இயற்கை துரத்தினது, பல்வேறு இடர்கள் வந்தது. ஆனால் கர்த்தர் கைவிடவே இல்லை. அவரை சூழ்ந்து மறைத்து, உள்ளங்கையிலே மறைத்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவருக்கு நிறைவேற்றினார். தாவீதுக்கு சொன்னார், கர்வலாடுகளின் பின்பாக திரிந்த தாவீதை அழைத்து சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகித்து 78ஆம் சங்கீதம் கடைசி பகுதியில் நாம் வாசிக்கிறபடி கர்த்தர் எப்படி உயர்த்தினாரோ அதே போல இந்த நாட்களிலே சஞ்சலத்தோடு, வருத்தத்தோடு, கண்ணீரோடு இந்த நாட்களை ஆரம்பிக்கிற சகோதரா, சகோதரி, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் உங்களை சூழ்ந்திருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்து உங்களை காத்து நடத்தி தப்புவிக்கப் போகிறார். இனி வரும் காலங்களிலே நீங்கள் அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள். உங்கள் ஜீவியத்திலே இந்த நாளிலே ஒரு விசேஷித்த பாதுகாப்போடு கூட கர்த்தர் உங்களை சூழ்ந்து நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாய் அற்புதம் செய்ய போகிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, தாவீது சொல்லுகிறபடியாய் நாங்களும் விசுவாசத்தோடு சொல்லுகிறோம், நாங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எங்களை சூழ்ந்திருக்கிறீர்கள், வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மறைத்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் எங்களை மறைக்கட்டும் அப்பா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.